ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும். சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம், யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க, அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு, மேல்லோகம் ரொம்ப இருட்டாம் போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் வருடத்தில் இந்த 12 மாதத்தில் மகரத்துக்கு ரொம்ப ஆப்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 11 என்ற லாபஸ்தானத்தில் கிரகங்களின் அணிவகுப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய மகத்தான மாற்றங்களை தந்து அவங்கள சிகரத்தை தொட வைக்க போகுது. அருமை, அட்டகாசம், அபாரம், அமர்க்கலம் எத்தனை போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு 7.5 சனியை கடந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம்
கடந்து வந்த என் மகரத்திற்கு இப்போ வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம். ஏன்னா இது வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கும். அதை வந்து எங்கேயும் முன்னிலைப்படுத்தலைன்னா இதால் வந்து இதுவே இருக்க முடியாது. மகரத்தை வந்து ஒருத்தவங்க கூட வச்சுருக்காங்கன்னா அதை வந்து இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நீங்களன்னா இது முடியுமா அப்படின்ட்டா போதும், அது சரண்டரு. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மகரத்துக்கு நல்ல தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பிஸ்னஸில், பொருளாதாரத்தில் முதலீடு, நல்ல ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். சுக்கிரன் 5-10 கூடையவர், நல்லா ஆட்சி மூலத்துரிகோண பலம் பெற்று நல்ல ஒரு தொழிலை கொடுத்துட்றாருன்னு சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், இல்லை வாரிசு தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம்னாலும் எல்லாம் கிடைக்கிறது. இல்லை தொழிலே சரியாக அமையலாமா, விஆர்எஸ்லாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருந்தவங்களுக்கு நல்ல தொழில், ஹெல்த்து, வெல்த்து எல்லாத்தையுமே ரொம்ப இது வரைக்கும் வந்து நோயால் கஷ்டப்பட்டு கொண்டுதான் நல்ல வைத்தியங்கள் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இது வரைக்கும் குழம்பி போயிருந்தேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியலம்மா, தேவையில்லாத தப்பான முடிவெல்லாம் எடுத்து ஒரு செகண்டு நான் பண்ண தப்பு, இனி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சொன்னவங்களுக்கெல்லாம் அருமையான பாதை, அதில் அட்டகாசமாக பயணித்து அபாரமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல வந்து வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பிஆர், உங்களுக்கான ஒரு விசா கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல தொழில் மேன்மை, தன வருவாய், வழக்கு வியாஜியங்கள்லாம் இருந்தால் அது தீர்வது, பெண்களுக்கு கேட்கவே வேணாம், கணவன் மனைவிக்கிட்டே இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்வது, எல்லாத்துலேயும் லாபம், நடக்கிற விஷயங்கள் ஒன்றொன்றும் வந்து மனநிறைவை கொடுப்பது, அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம். துவக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், துவக்கங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இனிமையாக கூடி வரும்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி இருந்தால் கூட இன்னொரு காதல் மலரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை ஒரு சிலர் வந்து பேசி என்ன சொல்லுவாங்கள்ல, ஈருடல் ஓருடலாக அமர்ந்தது, அதே போல் கணவன் மனைவி காதல் கனிந்து கற்கண்டாய் தித்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே சண்டைங்க, எங்கள் வீட்டுக்கார விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன்னா அவரே வந்துடுவார் தேடிட்டு, ஐயையோ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். என்றைக்குமே 60 வயசுக்கு மேலே இருக்க தம்பதிகள்லாம் முதல்ல இந்த சண்டை போட்டுக்கிறதுலாம் விட்டுடுங்க. எப்போமா 60 வயசில் இப்போ 40 வயசை கடந்துட்டாலே நம்மளுடைய துணையுடைய தயவு நம்மளுக்கு தேவை. ஏன்னு வச்சுக்கோங்க, வயசில் நம்ம எல்லாமே ஆடிடுவோம். வயதான பிறகு நம்ம துணைய கணவன் யார் என்று எப்போது தெரியும்னா மனைவி முடியாத போது தெரியும், மனைவி யார் என்று எப்போது தெரியும்னா கணவன் கையில் பைசா இல்லாத போது தெரியும், இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அப்போ இந்த காலகட்டம் கணவன் மனைவி நீங்கள் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து, ஏன்னா நம்மளுக்கு யாருமே கிடையாது, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அவங்க தான் நம்மளுக்கு துணையாக இருக்கணும். முதல்ல ஒரு கணவன் மனைவி அவங்க உறவை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு நல்ல சிநேகிதனாக தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த உறவு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல உறவுகள் கிடைச்சா நல்லா ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் கிடைச்சா நல்லா பணுவாய் இருக்கும். இதுதான் லைஃபோட தாத்பரியமே. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல பணம்னு ஓடுறோம். அந்த பணத்தோட அடிப்படையே இதுதான். இந்த 3 இருந்தால் தான் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த 3ல் 1 இருந்தாலும் அந்த லைஃப்பை வந்து முழுமையான வாழ்க்கையாக இருக்காது. இந்த மாதம் நல்ல அருமை. அங்கே எங்கே என்ன இருக்காங்க பாருங்கள், 11ல் சூரியன், செவ்வாய், உங்களுக்கு புதன், சுக்கிரன் இணைஞ்சிரும் இந்த கூட்டணி. அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள். பிற்பகுதியில் 12க்கு செவ்வாய் போயிடும். எதில் மட்டும் கவனமாக இருக்கணும், பங்காளி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், இரவு நேர பயணங்களில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு குறைத்து கொள்ளணும். உறவுகள் வழியில் தொழில் செய்கிற இடங்களா. மற்றபடி தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமணமான உடனே புத்திர பாக்கியம் கிடச்சிடும். இவ்வளோ நாள் திருமணம் அமையலைன்னா இப்போ அமைஞ்சிடும். கார்த்திகை மாதத்தில் டக்கு டக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லிடும்ல, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே கிளி பார்த்துக்கிங்க. நம்மளுக்கு தான் இவ்வளோ நல்லது நடக்குதா, ஏன்னா இது வரைக்கும் நடக்கலை இல்லையா. இந்த மாதத்தில் இருக்க பிளானட்டரி பொசிஷன் அனைத்தும் எப்பயோ மனசில் நினச்சதெல்லாம் கூட இப்போ நீங்கள் எதிர்பார்த்துன்னு அப்போ நினச்சேன்னு தெரியுங்களா, அதற்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுங்களா, இப்போ நடந்துருச்சு, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நேரம் வந்து ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது எப்படி நம்மளுக்கு நாக்கில் இருந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு இனிப்பு இருக்கும், அந்த மாதிரி ஒரு இனிப்பு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான தருணம் சொல்லுவோம்ல. சுகமே சூழ்க மகரத்திற்கு அவ்வளோ வந்து அருமையாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடு. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய ஆவினன், திரு ஆவினன்குடி பழனி முருகனை வந்து வியாழந்தோறும் நினைத்து பக்கத்தில் இருக்கிறவங்க போய் வழிபடுங்க. இல்லைன்னா இங்கேருந்தே தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சாம்பார் சாதம், எலுமிச்சமுங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி நம்ம பௌர்ணமி தோறும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கும் பொழுது ஏழை எளியவருக்கு, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, உதவி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நடக்கக்கூடிய மேஜிக்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
மகரம் சிகரத்தை நிச்சயம் தொடும். மகர ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.